என்ன 6 குணம் இருக்கிற பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தேடிட்டு இருக்கீங்களே, நீங்க தேடின பொண்ணுக்கு 6 குணம் இருக்குதா? சோதிச்சாச்சா? காதல் அரவணைப்பில் கணிகையுமாய், அதாவது கானுக்கு இன்பம் கொடுக்கறதுல ஒரு பொண்டாட்டி ஒரு தாசி மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். கல்யாணமே அவளை அதுக்குள்ள எப்படி சோதிச்சிருக்க முடியும்? அதிக பிரச்சனை என்ன கேள்வி? இந்த நகைகள்ல முகூர்த்தத்துக்கு எதை பண்ண சொல்லு. அண்ணே 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 எல்லாத்தையுமே பூட்டுக்கண்ணே, ஜெக ஜோதியா இருக்குண்ணே. என்ன சத்தம்? இந்த நேரத்துல யார் கதவை திறக்கிறாங்க? இவங்க எங்க வந்தாங்க? இங்க யாருண்ணே இவனுங்க? அப்ப சொல்றேன், ஏதோ சரி நடக்குது. கமா. ஓ, எல்லாருமே வந்துட்டீங்களா? ஆமா, என்ன சமாச்சாரம்? என்ன எதுக்காக இந்த அர்த்தராத்திரில இவ்வளவு அவசரமா அழைச்சிட்டு வந்தீங்க? பட்டாயா, எங்க நெத்தில நாமம் பட பாக்குறியே, அதை தடுத்து நிறுத்துறதுக்குதான். எங்க தலையிலேயே மாளிகை கட்டி நீ மட்டும் மந்தகாசமா வாழ நினைக்கிறியே, அந்த பேராசியை சுட்டு பொசுக்கிறதுக்காகத்தான். என்ன சொல்றீங்க? பெரிய ஏமாத்துக்காரி நீ. எங்க கூட்டத்தையே மறந்துட்டு அந்த ராமபாயிலோட சேர்ந்து ஆட்டம் போடுறேன். ஐயோ ஐயோ, நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. நான் உங்களை மறக்கவே. அரே இன்னொன்னு உதாரணம் விடுறே. பொந்து விடுஞ்சா அந்த ராமுவும் கல்ச்சை தாலி கட்ட போறான். நீ படே படே பணக்காரியாக போறே. அப்புறம் எங்க கதி என்ன? ஐயா மார்களே, அம்மா மார்களே, பாருங்கோ பாருங்கோ. அதானா உனக்காக நான் எம்மா கஷ்டப்பட்டேன். உனக்கு பாம்பாட்டி வேஷம் கட்டினேன், எங்க பாஷையெல்லாம் கத்து கொடுத்தேன். அப்புறம் கடைசியா அந்த ராமு பையன் கொடுத்த அத்தனை உதைகளும் வாங்கி கட்டிக்கிட்டு மறந்துட்டியா? என் கதை விட்டு என்ன காஷ்மீருக்கு வாடா அப்படின்னு பரல. நீ பைத்தியமா நடிச்ச ஒண்ணு வச்சுட்டு படாத பாடுபடுத. அவன் ஒரு போட்டி பய ஒதிடுவேன். உனக்காக அவன் கொடுத்த அடியெல்லாம் வாங்கி போச்சு. நான் மட்டும் அந்த சிம்லா குளூர்ல கொஞ்சமாவா கஷ்டப்பட்டேன்? அவன் டைரி நான் திருடி கொடுக்கலன்னா அந்த 6 குணங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அவன் லட்சியத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஆடி பாடி அவனை மயக்க வச்சு உன் வலையில தான் அவனை செக்க வச்சுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் சரி, இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னால நீ அப்பவே சொன்னபடி எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எண்ணி வைக்கணும். முதல்ல என் திட்டத்தை கேளுங்க. நாளை காலையில அந்த ராமு என் கழுத்துல தாலி கட்டுவான். அதுக்கப்புறம் முதல் இரவு. ஆனா அதுதான் அவனுக்கு கடைசி இரவு. ஆடம்பரமான மஞ்சத்துக்கு என்ன அணைக்கிறதுக்காக, சுவைக்கிறதுக்காக, சொர்க்கத்துக்கு போறதுக்காக வெறியோட வருவான். ஆனா நான் அவனை நரகத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். எப்படி? அங்க பால் இருக்கும், அந்த பால்ல பக்குவமா நான் கலந்து வச்ச விஷம் இருக்கும். அதை குடிக்க வைப்பேன். அதோட அவன் கதையை முடிச்சு வைப்பேன். கொலையா? ரத்தம் இல்லாம சத்தம் இல்லாம அமைதியான கொலை. மறுநாளே சட்டப்படி சொத்தெல்லாம் மனைவிக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் நம்ம திட்டப்படி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துருவேன். அழகா தான் சொல்றேன். நீ ஒரு பொண்ணாச்சே, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மனசு மாறிட்டா? நல்லா கேட்டமே. ஏய், கல்யாணத்துக்கு பிந்தி செய்யற கொலையே கல்யாணத்துக்கு முந்தி செஞ்சா என்னாமே? அட பைத்தியமே, ராமுவோட அப்பா என்ன உயிர் எழுதி வச்சுட்டு போனார் தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சொத்தெல்லாம் ராமுவுக்கு வந்து சேரும். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாலேயே ராமு செத்துட்டா சொத்தெல்லாம் தர்மத்துக்கு போயிடும். அதனால கல்யாணத்துக்கு முன்னாலேயே ராமுவை கொலை செய்தா நமக்கு எந்த லாபமும் கிடையாது. ஓ அப்படியா? அது சரி, கல்யாணம் ஆனப்புறம் நீ எங்களை ஏமாத்திட்டா? நமக்கெல்லாம் முதலாளின்னு ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டீங்களா? அந்த முதலாளி யாருங்கிறதே எங்களுக்கு தெரியாது. நீ அதை சொல்லவும் மாட்டேங்கிற. நேரம் வரும்போது அவரே உங்க முன்னால வருவார். அந்த டக்ல எல்லாம் நம்மள்கிட்ட வேணாம். விஷயத்துக்கு வா. ஆமா, இன்னைக்கு ராவே எங்களுக்கு பேசுற ரூபா பூராவும் கை மேல வந்து ஆகணும். இல்ல என்ன மிரட்டுற? என்ன யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. முடியும். நீ பாம்பாட்டி ரம்பாவா நடிச்ச,
காஷ்மீர்ல பைத்தியக்காரியா நடிச்ச, இப்ப சீதாவா நடிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ ஒழுங்கா நடந்துக்கல, உன் ரகசியத்தை அம்பரப்படுத்துவேன். நீ யாருங்கிற உண்மைய ராமகிட்ட மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே எடுத்து சொல்லுவேன். அதனால உனக்கும் லாபம் இல்ல, எனக்கும் லாபம் இல்ல. ஆனா எனக்கு லாபம் இருக்கு. ராமு, நீங்களா? ஆமா, நான் தான். நீ யார்? என்ன அப்படி கேக்குறீங்க? நான் தான் உங்க சீதா. என் சீதா ஒரு குலவிளக்கு, நீ ஒரு கொலகார பேய். ஏய், உண்மை சொல்லு, யார் நீ? என்ன சொல்றது? நான் சொல்ல போறியா இல்லையா? யார் நீ? நான் தான் சீதா. சீதாவா? நீயா? செக்ரட்டரி ஆஷா. ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? ரோஹி. ஆஷா, ஏன் எனக்கு துரோகம் செய்த? உனக்கு எல்லாம் ஒரு முதலாளி இருக்கான்னு சொல்லி யார் அவன்? சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? கிட்ட வராதே, சுட்டுடுவேன், சுட்டுடுவேன். கிட்ட நெருங்காதே, சுட்டுடுவேன். சுட்டுட்டேன். ஆஷாவை கொலை செஞ்சுட்டேன். முதலாளி, எப்படி என் நடிப்பு? என் துப்பாக்கியில இருந்தது போலி குண்டுதான். அதை தெரிஞ்சுக்காம என்ன கொண்டுட்டதா நினைச்சு ஓடி போயிட்டா ராமு. இனிமே அவன் என்னைக்குமே கொலைகாரன் தான். ஆமா, அவன் என்னைக்குமே கொலைகாரனா இருக்கணும்னா நீ உண்மையாவே செத்தாகணும். பெண் செயலாளர் ஆஷா கொலை, கோடீஸ்வரர் ராமு தலைமறைவு, போலீசார் வலைவீச்சு. இந்த பக்கம் தானே வந்தா? சோடா கொடுங்க. சோடாவ ஏய், யார ஏமாத்த பாக்குற? தாடி வளர்த்துதான் நான் ஏமாந்துருவனா? நீங்க வந்து என்னப்பா தெரியாத மாதிரி முழிக்கிற? இனிமே நான் உன்னை விடுறதா இல்ல. என்னங்கய்யா தகராறு? சின்ன பண்ணில இருந்தே நாங்க 2 பேரும் இப்படிதாங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏ ராமநாதா, என்ன தெரியல? நான் தான்ப்பா கார்மேகம். கார்மேகம்? நீங்க மறந்துட்டேன். கம்மகார்மேகம். சௌக்கியமா? வீட்டுல சௌக்கியமா? சௌக்கியம் தான். உன்னை பார்த்து 20 வருஷம் ஆச்சுப்பா. ஆமாமா. நீ எப்ப காசில இருந்து வந்த? இப்பதான். உன் ஜோசிய தொழில் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்க? பிரமாதமா இருந்துச்சு. என்ன பிரயோஜனம்? சொன்ன எவன் நம்புறான்? அனுபவிச்ச பிறகு உணர்றான். நான் கேக்குறேன்பா. இது எங்க போற கூப்பிடுற? என் வீட்டுக்கு தான்ப்பா. வந்து ஒரு வேளையாவது சாப்பிட்டு தான் போகணும். வா. ஒரு வேலை என்ன? இது காசு கொடுத்து வந்து
இதுதான் என் வீடு. சீதா, அம்மா சீதா. சீதா, என் ஃப்ரெண்டு பேரு ராமநாதன், பெரிய ஜோசியன். உட்காருங்க. பாப்பா பாப்பா வா 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 உட்கார். என்னப்பா அப்படி பாக்குற? என் பொண்ணு சீதா, நீ நம்ம ஊரை விட்டு போறப்ப சின்ன குழந்தையா இருந்துச்சு. ராமநாதா, இப்ப உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? என் பொண்ணு கல்யாணம் இன்னும் இல்லப்பா. கல்யாணம் எப்ப நடக்கும் நீ தான் ஜோசியம் பார்த்து சொல்லணும். வேண்டாங்க, எனக்காக நீங்க சிரமப்பட வேண்டாம். கட்டியாப்பா, கல்யாணம்னு பேச்செடுத்தா போதும், இதே பல்லவிதான். ஏன் அப்படி? அது ஒரு கொடுமை. பட்டணத்துல ஒரு பணக்காரன் எங்க சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நானும் வெக்கம் இல்லாம போட்டோவை எடுத்துக்கிட்டு சம்பந்தம் பேச போனேன். கண்ணா பின்னால் என்ன திட்டி அனுப்பிச்சுட்டான்ப்பா. உண்மையாவா? ஆமாப்பா. ஆனா இந்த அசட்டு பொண்ணு அவரையே என் மனசுல புருஷனை நினைச்சுக்கிட்டேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குது. அப்பா, கல்யாணம் பண்ணிக்காம எந்த கலகமும் வராம என்னால வாழ முடியும். கேட்டியாப்பா? ஏன்பா நான் கேட்கிறேன், எவனோ ஒரு அயோக்கியனுக்காக இவ ஏன்பா தன் வாழ்க்கையை பாழடிச்சுக்கணும்? திட்டாதீங்க, திட்டாதீங்க. அப்படி திட்டாம என்ன செய்யறது? எனக்கு மட்டும் சக்தி இருந்தா அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். ப்ளீஸ், அவன் மேல ஒரு குற்றம் இல்லைங்க. பணத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சது குத்தம் இல்லையா? நீங்க கொண்டு போனது சீதாவுடைய பணம் தானா? ஆமா. இல்ல, அது வேற ஒரு பெண்ணுடைய பணம். பணத்தை கொண்டு போனதுன்னா பார்த்தவன் நான். நீ பாத்தியா? ராமநாதா, நீ என்னப்பா சொல்ற? ஆமாங்க, நான் ராமநாதன் இல்ல. இந்த பாருங்க. ராமுவா? நீங்களா? ஆமா, நானே தான். அன்னைக்கு உங்க அப்பா கொண்டு வந்த புத்தகத்தை பார்த்தேனே, அது உன் படம் இல்ல. நான் தானே கொடுத்துருச்சேன். அப்ப எப்படி மாறிச்சது? எப்படி மாறி இருக்க முடியும்? அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ யாரோ என் மேல மோதினாங்க, புஸ்தகம் கீழே விழுந்துச்சு. என் வீட்டுல தான் மாறி இருக்கணும். இதுக்கும் அந்த செகண்டரி தான் காரணமா இருந்திருப்பான். அப்படின்னா என் வீட்டுக்கு நெருப்பு வச்சதும் அவ ஏற்பாடா தான் இருக்குமோ? இருக்கும் இருக்கும். இப்ப நான் கொலைகாரனா தெரியாதே அவ்வளவுதான். கொலையா? ஆமா சீதா, நான் கொலைகாரன் தான். நடந்தத சொல்றேன் கேளு. இதுதான் நடந்தது. இந்த துப்பாக்கி அவ கையில இருந்தது. அதை பறிக்கிற முயற்சியில தான் குழப்பம் ஏற்பட்டு என்ன அறியாம அவளை நான் சுட்டுட்டேன். இப்படி ஒரு கொலையை செஞ்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? போங்க வெளியே. சீதா, போறீங்களா இல்லையா? என்ன காரியம் செஞ்ச? என்னம்மா சிரிக்கிற? அப்பா, இதுல உண்மையான தோட்டம் இல்லப்பா, போலி தோட்டாதான். நான் பிரிச்சு பார்த்தேன். அவசரத்திலயும் பரபரப்புலயும் இதை அவர் தெரிஞ்சுக்கல. அப்படியா? ஆமா, நீங்க கொலை செய்யல. உண்மையா நீங்க கொலை செய்யல. அப்படின்னா செக்ரட்டரி எப்படி செத்தா? நீங்க அங்கிருந்து போன பிறகு வேற யாரோ அவளை சுட்டு கொண்டிருக்கணும். அந்த பழிய உங்க மேல போட்டிருக்காங்க. ஆமா, அப்படித்தான் இருக்கணும். உடனே நான் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா நீங்க சுதந்திர மனுஷனா நடமாட்டணும். இந்த நிலைமையில அதை எப்படி நாள முடியும்? முடியும், நிச்சயமா முடியும். போலீஸ் ஸ்டேஷன் ஹியா. ஆஷா கொலை சம்பந்தமா தேடிட்டீங்களே ராமு? எஸ் எஸ். அவர் இப்ப புது தெருவில் இருக்கிற கதாசிரியர் கார்மேகன் வீட்டுல இருக்கார் சார். என்ன, கார்மேக வீட்டுல இருக்காரா? ஆமா சார். ஹலோ, நீங்க யாரு பேசுறது? ஹலோ ஹலோ, 1242 1237 கமா. செக்ரட்டரி ஆஷா கொலை சம்பந்தமா தேடிக்கிட்டு இருந்தமே, அந்த ராம இவருதான் சார். இவரை கைது பண்ணிருக்கிறோம். வெல் மிஸ்டர் ராமு, நீங்களும் அந்த கொலை செய்தீங்க? அப்படித்தான் சொல்றாங்க சார். ஆனா உண்மை அது இல்ல. கரெக்ட். உண்மையான குற்றவாளி இப்பதான் நீங்க சரணடைஞ்சாச்சு. அப்படியா? யார் அந்த பாவி? நான் பார்க்கலாமா? ஓ எஸ், ஆஃப் கோர்ஸ். சார், ஒரு பெண்ணா கொலை செய்ய சொல்றீங்க? ஆமா. யாருங்க? என்னம்மா? சீதா, நீயா? சார், சீதாவா கொலை செய்தது? இருக்கா சார்? இருக்கவே இருக்கா சார்? வெல் மிஸ்டர் ராமு, ஆதாரத்தை இவங்களே கொடுத்திருக்காங்க. சீதா உங்களை காதலிச்சாங்களா? ஆனா நீங்க உங்க செக்ரட்டரி ஆஷாவை கல்யாணம் செய்துக்க முடிவு செய்துட்டீங்களா? அதனால ஏற்பட்ட ஏமாற்றத்தால, பொறாமையால சீதா ஆஷாவை கொலை செய்துட்டாங்களா? எழுதி கொடுத்திருக்காங்க சார். டெலிபோன். அப்படியா? எக்ஸ்கியூஸ் மிஸ்டர் ராமு. சார், இந்த அம்மாட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? பேசுங்களேன். சீதா, என்ன இதெல்லாம்?
ஏன் இந்த பைசு வந்துகிட்ட? நான் தான் சொன்னேனே, உங்களுக்கு துரோகம் செஞ்ச உண்மையான கொலைகாரனை நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க சுதந்திர மனுஷனா நடமாட்டணும். இனிமே போலீஸ் உங்களை தேடாது, நீங்க கொலைகாரனை தேடலாம். ஐயோ, கொலைகாரனை நான் கண்டுபிடிக்க முடியாம போயிட்டா? ஒன்னும் ஆயிடாது, என்ன தூக்குல போடுவாங்க. சீதா, உங்களுக்காக அந்த தியாகத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சீதா, தெய்வத்துக்கு தான் கருணை உண்டுன்னு சொல்லுவாங்க, ஆனா அது பெண்ணுக்கும் உண்டுன்னு நீ நிரூபிச்ச சீதா. சீதா, ராமன் வரீங்களா?